கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் மத்தியிலும் கூட பலவிதமான கவலைகளோடு ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Even in the midst of the people who have known God, they are living with a lot of worries. நீங்களும் கூட எத்தனையோ பேர் இந்த இடத்திலே பல கவலைகளோடு வந்திருக்கிறீர்கள். Even today you might have come inside a place with a lot of worries. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தருகிறேன். Now I want to give you a word of God, the promise of God which is known to everybody. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The first Peter chapter 5 verse 7. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். First Peter chapter 5 verse 7. Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், as he careth for you, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your care upon him. நான் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். But I want to tell one incident. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்த சமயத்திலே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். It was the thing that happened during the Second World War. அநேக சிறு பிள்ளைகள் ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியால் வாடினார்கள். Some, the lack of food, many children perish, or many are withered and suffer the lack of food. அப்பொழுது இந்த நேச நாடுகளின் துருப்புகள், அலைட் போர்சஸ் சொல்லுவாங்க, நேச நாடுகளின் துருப்புகள் இந்த பிள்ளைகள் கவனிப்பதற்காக ஒரு முகாம் அமைத்து அனைத்து பிள்ளைகளையும் அந்த முகாமிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். Even the alliance force, they made a decision to keep all the children who are suffering the lack of food, to keep in that place and preserve them. அதுபோல ஒரு முகாம் அமைத்து எல்லா பிள்ளைகளையும் அந்த முகாமிலே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார்கள். And they made the camp and brought all the children to that camp and given sufficient food to all those children. பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, நல்ல பாதுகாவல். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? Children had a good food and they had a good God, but what had happened really there, you know? ராத்திரியிலே பிள்ளைகளுக்கு தூக்கம் வரவில்லையா? During the night time, children, they did not have a good sleep. பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு திகில் வந்து பிள்ளைகள் தூங்குறதில்லை. And children all of a sudden in the middle of the night they had a panic and they had no sleep at all. என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. And they couldn't discover what was the mystery. கடைசியிலே ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And finally one psychiatrist told in this way. இந்த பிள்ளைகளை சரியாக பரிசோதித்து பார்த்து ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And one psychiatrist examined thoroughly and told about these things in this way. இந்த பிள்ளைகளுக்கு வழக்கமாக நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். You give the food as usually as you give. அவர்கள் படுக்க போகும்போது கையில ஒவ்வொரு ரொட்டி கொடுங்க. While they go to bed, while they go for sleep, give bread in their hand. அப்படியே இவர்கள் செய்தார்கள். எல்லா பிள்ளைகளும் தூங்க போகும்போது அவங்க கையில ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. அந்த ரொட்டியை கையில பிடிச்சிட்டே இந்த பிள்ளைகள் தூங்குனாங்க. And whenever they go to bed, he had given a bread, they will hold the bread in their hand, with that they will be sleeping. ரொட்டியை கையில பிடிச்சிட்டு தூங்கின போது அந்த ராத்திரி திகில் இல்லை, பிள்ளைகள் பயப்படவில்லை, சரியாய் தூங்கினார்கள். When they were holding that bread in their hand, all through the night they had a good sleep, no panic, nothing happened. அப்பொழுதுதான் அந்த மனோதத்துவ நிபுணர் சொன்னார், and then one of the psychiatrists told, பிள்ளைகளுக்கு இந்த முகாமிலே நீங்கள் சாப்பாடு கொடுத்தாலும், even though in the camp you provide food for those children, சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டினியால் வாடினார்கள் பாருங்க, அந்த நாட்களிலே அவர்களுடைய மனதிலே அந்த உணவை குறித்த இந்த உணர்வு அது இன்னும் அப்படியே இருக்கிறபடியால் தான் ராத்திரியிலே அவர்கள் அந்த ஆகாரம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் எழும்புகிறார்கள். As they were suffering lack of food for certain days, that is found in the depth of the heart. That's why in the middle of the night they are awakened, thinking whether they would get the food or not. கையில ரொட்டி கொடுத்த உடனே அந்த ரொட்டி கையில இருக்க நிச்சயம் தூக்கம் வந்து விடுகிறது. And they had a bread in their hand, they are sure about the food and they had good sleep. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைங்க, கையில ஒரு ரொட்டி கொடுத்துறாரு. You just cast all your cares upon him and he will provide a bread in your hand. நீங்கள் எந்த காரணத்திற்காக கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். Whatever the thing that you worry, and this God is omnipresent and he is having all power over that. அவரை துதிப்போமா? Shall we all praise him? இந்த துதியோடு உங்களுடைய கவலை பாரங்கள் நீங்கி நீங்கள் இந்த இடத்திலிருந்து போவீர்கள். And while you praise, all your worries will go, and without worries and cares he will leave. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால், the Lord God who careth for you, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து இப்பொழுது கர்த்தரை துதிப்போமாக. Just keep everything upon the Lord, without you praise your God. விசுவாசத்தோடு அவரை துதிப்போம். With the praise you
உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். When you praise, right now, from your sickness, the Lord God is giving deliverance. அநேகருடைய சரீரத்தில் பயங்கரமான வியாதி நிமித்தமாக அதிகமாய் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். And because as you have some kind of sickness in the body, you are worried very much. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், As the Lord God who careth for you, அவர் உங்களை குணமாக்குகிறவரானபடியால், as the Lord who is able to heal you, உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. cast all your cares upon Him, உங்களுடைய கைகளை தட்டி மிதிங்கள், வியாதியிலிருந்து சௌக்கியம். and come up the hand and have a deliverance. ஆமென். உன்னுடைய வியாதியை பற்றி நீ கவலைப்படாதே. Hereafter, don't think and worry about your sickness. எல்லா கவலைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருகிறார். அதுபோல வியாதியிலிருந்தும் உங்களுக்கு இப்பொழுது சுகம் தருகிறார். திரும்பவும் உங்களுடைய கைகளை தட்டி அவரை விசுவாசத்தோடு ஆர்ப்பரிப்போம், அவரை போற்றுவோம். ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். என்னில் அடங்கா நன்மை செய்தவர், என்னை மறவாதவர் நீரே. என்னில் அடங்கா நன்மை செய்தவர், என்னை மறவாதவர் நீரே. என்னில் அடங்கா நன்மை செய்தவர், என்னை மறவாதவர் நீரே. கவலை என்பது ஒரு பரிசுத்தவானை கூட வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு தீய சக்தி என்று சொல்லுவேன். Worries, even he may be a saint, it is having the power and capacity to toss him. கவலை என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் குறைந்து போகும்படி நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு தீய சக்தி என்று சொல்லுவேன். And I could say the worry is that we might lose our spiritual life, is having a power to toss us. நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Your God is with you. Why you worry about anything? என்னில்